அன்பான சகோதரர்களே, இந்த நாளில் உங்க கூட பேசும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அசுத்த ஆவிகள் மேல், அதாவது தீய ஆவிகள் மேல் இயேசுக்கு அதிகாரம் உண்டு என்பதை சுட்டி காட்டுவதற்காகவும், அதன் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நான் உங்களோடு கூட பேச நான் ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23 27 வரை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒருவன் இருந்தான். இப்போ அந்த அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே சத்தமிடுறான், கூக்குலிடுறான், அலறான். எப்படின்னா, நசரேயனாகிய இயேசுவே, உமக்கும் எங்களுக்கு என்ன? எங்களை அழிக்கவா வந்தீர்? நீர் யார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று கத்துறான். ஆனால் இயேசு உடனே அவனை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ பேசாமல் இவனை விட்டு வெளியே போ என்று அதட்டினார். அப்போ சொன்ன மாத்திரமே, அந்த கணமே அந்த அசுத்தாவி அவனை விட்டு வெளியேறிட்டுங்க. இப்போ சற்று இந்த நேரத்தில் சிந்திச்சு பார்ப்போம். நான் எல்லாருமே அந்த பிசாசை தர்க்கம் பண்ணல, இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து பேசலை, உடனே அதாவது தாமதிக்காமல் அவன் இந்த மனுஷனை விட்டு அவன் வெளியே போயிட்டு அந்த அசுத்தாவி. அப்போ எல்லா தீமையான விஷயங்களுக்கும், எல்லா அசுத்தமான ஒரு காரியத்துக்கும் இயேசுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது என்பதை அது எல்லாமே கண்டு கொள்றதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே நாம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, இருள், அதாவது ஒரு இருளான காரியங்கள் அவருக்கு உடனடியாக கீழ்ப்படும் பொழுது ஏன் நாம் அவரை நம்ப தயங்குகிறோம்? இந்த நாட்களில் அநேகருக்கு பயம் இருக்கலாம், அடிமைத்தனம் இருக்கலாம், குற்ற உணர்ச்சி இருக்கலாம், அல்லது கண்ணுக்கு தெரியாத பல கட்டுகள், போராட்டங்கள் இந்த மாதிரி இருக்கலாம். சிலர் சொல்கிறாங்க, என் நிலைமை மிகவும் ரொம்ப மோசமாக கடினமான வாழ்க்கையாக போயிட்டுருக்கு, இது மாற வாய்ப்பே இல்லை என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த அற்புதம் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துதுங்க. என்ன சத்தியம்னா, இயேசுவின் வல்லமையை விட மேலானது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். ஆமென். அப்போ அவருக்கு எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் உண்டு. எது மேலே? ஒவ்வொரு பொல்லாத ஆவியின் மீதும், நம்மை பிணைத்திருக்கிற கட்டுகள், சங்கிலிகள் மீதும், ஒவ்வொரு ஆவிக்குரிய இருளின் மீதும் அவருக்கு அதிகாரம் உண்டு. பிசாசுக்களை நீங்கள் நேரடியாக பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் நாம் ஒடுக்கப்படுகிற ஒரு காரியம், நாம் பயப்படுகிற ஒரு காரியம் மூலமாகவும், ஒரு குழப்பத்தின் காரியத்தின் மூலமாகவும், இந்த மாதிரி ஒரு பாவமான ஒரு காரியங்கள் பண்ணும் பொழுதும் நாம் உணர முடியும். பிசாசு நம்மளை கூட இருக்கிற, நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு காரியத்தை உணர முடியுங்க. அப்போ அன்று சொன்ன அதே வார்த்தைகள் தான் இயேசு இன்றும் உங்களை பார்த்து சொல்கிறார், வெளியே வா, விடுதலையோடு இரு. ஆமென். வெளியே வா, விடுதலையோடு இரு. அப்போ இந்த விடுதலை எப்படி ஆக்டிவேட் ஆகுது, எப்படி வருதுன்னா, ஒரு சிறிய ஒரு ஸ்டெப்லேருந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்பொழுது தான் அந்த காரியமே அங்கே நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன ஸ்டெப்னா, விசுவாசம் என்கிற ஸ்டெப்பு. உங்களுடைய விசுவாசம் முழுமையாக வரணும்னு அவசியம் இல்லை, மிக பலத்தோடு நீங்கள் விசுவாசம் வைக்கணும் அவசியம் இல்லை. ஏசப்பா எதிர்பார்க்குற ஒரே காரியம், உங்கள் இடத்துல ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம், ஒரு உள்ளம், உங்களுடைய உள்ளத்தில் அவருக்கு ஒரு இடம் கிடைச்சா போதுங்க. நீங்கள் ஏதேனும் ஒரு போராட்டங்களில் இருந்தாலும், ஒருவேளை நான் கஷ்டமான சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இந்த நேரத்தில் உணர்ந்தா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய இருதயத்தில், இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன், என்னை விடுவியும், என் வாழ்க்கையை உமது பொறுப்பில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பை நடத்தணும் அவசியம் இல்லை, இயேசுப்பாவே உங்கள் லைஃப்பை நடத்துவாங்க. அதுதாங்க விசுவாசம். அப்போ அன்று அந்த அசுத்தாவி கட்டளிட்ட அதே இயேசு இன்று நம்மோடு கூட இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், இன்று வல்லமையுள்ளவராக இருக்கிறார், உங்களை விடுதலையாக்க ஆயத்தமாக இருக்கிறாருங்க. எனவே என் அன்பான சகோதரர்களே, இனியும் தாமதிக்காதீங்க. இருளே அவருக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் அவரை முழுமையாக நம்பலாம். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.